Daily. Taste the Daily. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டெல்லவீவ் நகரம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. நேற்றுக்கு நடந்த இன்னைக்கு காலையில் நடந்தது இல்லையா? ஸோ இது நடந்ததுலேயுமே நிறைய ஏர்பேஸ் மீது தாக்குதல் நடந்தது. டெல்லவீவ் நகரம் மீது தாக்குதல் பட்டிருக்கு. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த நாடு வந்து எல்லாத்துக்கும் தயாரான ஒரு நாடு. அதாவது எல்லா வீட்டுக்குள்ளேயும் முதல்ல வீடு கட்டுறானோ இல்லையோ, கீழே வந்து பங்கர் கட்டிட்டு தான் வீடு கட்டுவான். ஸோ அதனால் ஆனால் எவ்வளோ அந்த பங்கர் தாங்கும், எவ்வளோ நாள் நீங்கள் பங்கருக்குள்ளேயே இருக்க முடியும்? டெல்லவீவ் நகரம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. இது வந்து மானாவாரி தாக்குதல் ஆரம்பிச்சதுனாலே இஸ்ரேலால் அது அந்த இடத்துல நீங்கள் திருப்பி பதில் தாக்குதல் பண்ணுறீங்க, நீங்கள் டெஹரானு அழிக்கிறீங்க, நீங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் பிரச்சனையே. ஈரான் வந்து தன்னுடைய ஏவுகணையும் தன்னுடைய ட்ரோன் அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 80% அது இன்டாக்டாக இருக்குன்னு அமெரிக்காவும் ஒத்துக்குது, ஈரானும் சொல்கிறாங்க. இது எல்லாமே யார் சொல்லி நடக்குதுன்னா, இது ட்ரம்ப்புக்கு தெரியும். ட்ரம்ப் வந்து நல்லா தெரிஞ்சு தான் இதை தொடர்ந்து நடத்துகிறார். ஆனால் ட்ரம்ப் வந்து வெளியில் ஒரு வார்த்தை பேசுகிறாரு, மறைமுகமாக வேற ஒரு காயங்களை மூவ் பண்ணுகிறார். இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆக போகிறதில்லை. இன்னொன்று, அவர் அரபு உலகத்தையும் சேர்த்து பாகிஸ்தான் வரை பிரச்சனையில் இழுத்து விடுவதற்காக இந்த வேலையை செய்கிறார் அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் செய்தி ஊடகங்கள் எல்லாமே மேற்கு உலகத்துக்கு எழுதி கொடுத்து விட்டு வரும், நம்ம அடிமை சாசனம். அதனால் எந்த ஒரு நியூஸையுமே மேற்கு உலகம் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம்தான் நம்ம செய்தி ஊடகங்களில் போடுவாங்களே தவிர, மற்ற நாடுகள் சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இவன் நல்லவன் சொன்னால் நல்லவன் எழுதுவாங்க, இவன் கெட்டவன் சொன்னால் கெட்டவன் எழுதுவாங்க. அப்படிதான் இது வந்து கிரேட்டர் இஸ்ரேல் மேப்பை நோக்கி நகர்கிறதா? இஸ்ரேலுடைய அந்த என்ன சொல்கிறது எண்ணம் அப்படின்றது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது நீங்கள் காசாவோடு நிற்குதா, இல்லை காசா முழுக்கவா, இல்லை காசாவோட சேர்த்து சதர்ன் பார்ட் ஆஃப் லெபனனா, இல்லை பெய்ரூட் மீது தாக்குதல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இஸ்ரேல் ஈரான் போர் வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. நேற்று மாறி தாக்குதல் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிடுது நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 12 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா, நேற்று ராத்திரி 1 மணிலேருந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. 2 பக்கமும் மாறி தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திய நேரப்படி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, டெல்லவீவ் மீது ஈரான் தாக்குதல் பண்ணுது, டெஹரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் பண்ணுது. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் அவர்கள் வந்து புதுசாக ஒன்று சொல்கிறார், 2 பேருமே இமீடியட்டாக நிறுத்துறது, என்ன ஃபயர் பண்ணுறது நிறுத்துங்க அப்படின்னு கேபிட்டலில் ஒரு லெட்டரு, அவரோட பேரை வந்து கேபிட்டல் லெட்டரில் போடுறார். அதாவது அவர் தான் சொல்கிறாரு அப்படின்றத ட்ரூத் சோஷியலில் போடுறார். இது வந்து எந்த விதத்தில் வந்து நீங்களே சிரிக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு போரை நிறுத்துறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும், எல்லா விதமான முடிவும் எட்டப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு ஈகோவை வச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஈரான் மீது நீங்கள் திரும்ப இதை பண்ணுறீங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. இது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவுடைய மாலுமிகள் 24 பேர் வந்து டிஸ்ட்ரெஸ் கால் கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்முஸில் இந்தியாவுடைய கப்பற்படையை சார்ந்த இந்தியன் நேவி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி பல நாடுகளை சார்ந்த கப்பல் மாலுமிகளும் கப்பல்களும் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்லவீவ் நகரம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. ரொம்ப சின்ன நாடு இஸ்ரேல்ன்றது வந்து, அதாவது சென்னையிலேருந்து ஒரு நாகப்பட்டினம் வரவுக்கு ஒரு நேராக ஒரு கோடு போட்டு ஒரு குறுக்கால ஒரு 40-50 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா அவ்வளோதான் இஸ்ரேலோடைய சைஸே. ஈரான் வந்து பெரிய நாடு, அவங்களால தொடர்ந்து நடத்த முடியும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இஸ்ரேலுக்கு என்ன தான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலுமே இது வந்து மானாவாரி தாக்குதல், நீங்கள் சொன்ன மாதிரி கிளஸ்டர் குண்டுகளோ இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு 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 என்ன சொல்கிறது மானாவாரி தாக்குதல் ஆரம்பிச்சதுனாலே இஸ்ரேலால் அது அந்த இடத்துல நீங்கள் திருப்பி பதில் தாக்குதல் பண்ணுறீங்க, நீங்கள் டெஹரானு அழிக்கிறீங்க, நீங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் பிரச்சனையே. அதனால் யூதர்கள் வந்து போன நூற்றாண்டில் அவங்க வந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். எங்கே இருந்துன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து தான். ஸோ யூதர்களை எங்கேயுமே வாழக்கூடாது, வாழவே கூடாதுன்ற முடிவை வந்து ஐரோப்பாவை சார்ந்தவர்கள் முடிவு எடுத்து விட்டார்களா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்கள் ஊர்லேருந்து தப்பிச்சோம் போஷோன்னு சொல்லிட்டு பஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஏதோ இப்போ ஒரு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது.
இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறதா அப்படின்னா முதல்ல வந்து அவங்க முதல் தாக்குதலே ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான் பண்ணாங்க. அதாவது நான் சொல்கிறது 27 பிப்ரவரி அவங்களுடைய பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆனவுடனே 28ஆம் தேதி அன்றைக்கி தாக்குதல் காலையில் நடத்துறதுக்கு அமெரிக்கா வந்து 20ஆம் தேதியிலேருந்து கேட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி தெரியல, நீ முதல்ல ஆரம்பிச்சு வை, நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்துகிறேன்றதை அமெரிக்கா பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த பிராந்தியத்தில் முக்கியமாக வந்து 4 கடலோ இல்லை ஒரு வாட்டர் பாடின்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் சீல ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டுருக்கு. இது வந்து மெடிட்டரேனியன் சீயோட ஈஸ்டர்ன் சைடில் உங்களுக்கு வந்து இஸ்ரேலில் காசாவும் பிரச்சனை போயிட்டுருக்கு. அதே நீங்கள் சொன்ன மாதிரி லெபனன் அந்த இடமும், அதாவது இது வந்து கிரேட்டர் இஸ்ரேல் மேப்பை நோக்கி நகர்கிறதா, இஸ்ரேலுடைய அந்த என்ன சொல்கிறது எண்ணம் அப்படின்றது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது நீங்கள் காசாவோடு நிற்குதா, இல்லை காசா முழுக்கவா, இல்லை காசாவோடு சேர்த்து சதர்ன் பார்ட் ஆஃப் லெபனனா, இல்லை பெய்ரூட் மீது தாக்குதல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இது எல்லாமே யார் சொல்லி நடக்குதுன்னா அதை தான் ஈரான் சொல்லுது. இந்த போர் முடிந்திருக்க வேண்டிய போர், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ட்ரம்ப்புக்கு தெரியும், ட்ரம்ப்பு வந்து நல்லா தெரிஞ்சு தான் இதை தொடர்ந்து நடத்துகிறார். இது இஸ்ரேல் வந்து ட்ரம்ப் சொன்னால் கேட்பாரான்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து வெளியில் ஒரு வார்த்தை பேசுகிறாரு, மறைமுகமாக வேற ஒரு காயங்களையும் மூவ் பண்ணுகிறார். இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. இன்னொன்று, அவர் அரபு உலகத்தையும் சேர்த்து பாகிஸ்தான் வரை பிரச்சனையில் இழுத்து விடுவதற்காக இந்த வேலையை செய்கிறார் அப்படின்றத நான் பார்க்குறேன். சார், இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் பண்ணியிருக்குது. ஈரானும் இஸ்ரேல் மீது பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் எடுத்த ஆயுதம் வந்து ஹைப்பர்சோனிக்லாம் பேலஸ்டிக் மிசைல்ஸ்லாம் இது பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து விமானம் மூலியமா வந்து ஈரானுக்குள்ள குண்டு போட்டு போதுன்னா இது எப்படி சார்? இதுக்கு ஒரு ஏன்னா இதே இது ஈரான் பண்ண முடியுமா? சீனாவை தான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஈரான் வந்து ரஷ்யா வந்து S-400 S-300 இதுக்கான விமான எதிர்ப்பு ஏவுகணைகள்லாம் ரஷ்யா வச்சுருக்கு. இந்தியாவுக்கும் S-400 அவங்க கொடுக்குறாங்க, சுதர்சன சக்கரம் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புமே இருக்குது, நிறைய பிரம்மோஸ் நிறைய ஏவுகணை நம்ம வச்சுருக்கோம், நம்மளோட சிஸ்டமும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஈரான் நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியாவோ இல்லை ரஷ்யாவோ இல்லை வேறு ஏதோ நாட்டோ தலையிட முடியுமா? முடியாது. ஸோ விமான எதிர்ப்பு ஏவுகணை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது ஆன்டி ஏர் மிசைல் சிஸ்டம்னு இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்தை அவங்க சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க ஈரான். சரியா? நான் என்ன கேட்குறேன், சாதாரணமாக ஒரு விமான எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன செய்யணும்? எதிர்நாட்டு விமானம் இந்த நாட்டோடைய வான் எல்லைக்குள் புகுந்தால் ரேடார் மூலம் கண்டுபிடிச்சி அதை அடித்து துவம்சம் பண்ணோம், இல்லை அட்லீஸ்ட் திருத்தியாவது அடிக்கணும். சரியா? இது எதையுமே செய்யாதுன்னா பாகிஸ்தான்லேயும் அது எதுவும் செய்யலை. எது பாகிஸ்தானும் இதே மாதிரி சைனாவுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டத்தை தான் வச்சுருக்காங்க. அங்கேயும் காலி, இங்கேயும் இது காலி. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு சிஸ்டம் ரெண்டு நாட்டிலையும் பேரலாக ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த பாகிஸ்தானில் எது கொடுத்தாலும் ஒர்க் பண்ண தெரியாது, அவனுக்கு வந்து கையாளாதாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஒரு வேளை பாகிஸ்தான் கூட ஒரு அளவு ஒழிஞ்சு போது போல கொடுக்கலாம் போல இருக்கு. வி கேன் கிவ் அன் எட்ஜ். ஏன்னா ஈரான்லேயும் அது வேலை செய்யலை, பாகிஸ்தான்லேயும் வேலை செய்யலை, அடுத்தது பங்களாதேஷ்லேயும் வேலை செய்ய போகிறது இல்லை. பங்களாதேஷில் யூஎஸ்து வேலை செய்யுமா இல்லை சீனா அது வேலை செய்யுமான்னு தெரியாது. அங்கே மொத்தத்தில் இந்தியாவிற்காக அப்படி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான கிரவுண்ட்ஸாக தான் சைனா சிலதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கு. அது தெரியாமல் பாகிஸ்தானோ ஈரானோ மற்ற நாடுகளோ வாங்கி அதை வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம்னு பேட்டரி சிஸ்டம்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வேலை செய்யாது போனதுக்கு ஈரான் பொறுப்பு ஏற்க முடியாது. அது ஏன்னா ஆல்ரெடி வேறு ஒரு நாட்டில் அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 2022 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் வந்து 2 மிசைல் வந்து நம்மளுடைய அதோடைய இருப்பிடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பறந்து போய் பாகிஸ்தானில் விழுந்துருச்சு. சரியா? அப்படி தான் அந்த செய்தி வந்தது. என்னென்னா ரெண்டு பிரம்மோஸ் ஏவுகணை அது சும்மா ஏதோ தொடச்சின்னு இருக்கும்போது தெரியாமல் பட்டுருச்சு, பறந்து போய் பாகிஸ்தானில் ஒரு செவுறு மேலே அப்படி தான் அவங்களும் சொன்னாங்க. இந்த துலுகானோ காமெடி வரும் இதில், இப்போ என்ன மகாநதின்னு ஒரு படம், அதில் வந்து துலுகானோன்னு ஒரு ஜெயிலர் ஒருத்தன் இருப்பான், அவன் வழிக்கு ஓன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த போய் நேரம் ஒரு குட்டி செவர் மேலே போய் அடிச்சு அந்த 2 மிசைலும் விழுந்துடுச்சு. அது தவறுதலாக கைப்பட்டு போச்சா இல்லை அந்த சைனாவுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த விமான எதிர்ப்பு
இல்லைன்னா மிசைல் எதிர்ப்பு சிஸ்டம் இருக்குல்ல, அதை நம்ம ஆளுங்க தூசு தட்டி வந்து வேலை செய்தான்னு பார்த்தாங்களான்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சைனாவோட சிஸ்டம் வந்து அது வந்து பொம்மை மாதிரி நிற்குது அப்படின்றது மாத்திரம் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அவன் ஏன் அவ்வளோ தைரியமாக போகிறான், இஸ்ரேல் உள்ளே போகிறான் அப்படின்னா அது வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியும். ரஷ்யா வந்து அயட்டோல்லா அலி காமினி இருக்கார்ல, யார் இறந்து போனார்ல, இப்போ மொஜாபா காமினியோட அப்பா. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அவர் மீது தாக்குதல் நடத்த போகிறோன்னு சொல்லி இஸ்ரேல் தாக்குதலுக்கான பிளான்லாம் எடுத்த பிறகு ரஷ்யாவும் முக்கியமாக புட்டின் அவர்களும் நேராக சொன்னதுனால நீங்கள் எங்கள் ஊரில் வாங்க, நான் உங்களை பார்த்துக்குறோம், பத்திரமா நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை மேலே எதுவும் தூசிட்டு வராமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் போகிறதுனா சாவறதுன்னு முடிவு பண்ணேன், நான் இந்த மாதிரி வீர மரணமே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் இருந்தார். ஆனால் அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா வந்து அவரை கொண்டு போய் அந்த நாட்டில் வச்சுக்கிறதுக்கோ ரஷ்யா ரெடியாக தான் இருந்தது. அங்கே யாரும் கை வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்காது அப்படின்னு வச்சு பார்த்தோன்னா. இன்னொன்று, அதே சமயத்தில் ரஷ்யா இன்னொரு விஷயமும் சொல்லிச்சு, உங்களுக்கு ஏதாவது விமான எதிர்ப்பு ஏவுகணையோ இல்லை விமானமோ வேணும்னா கேளுங்க, நாங்கள் தரோன்னு. இப்போதைக்கு வேணான்னு சொன்னது யாருன்னா ஈரான் தான் சொல்லிச்சு. அப்போ வந்து புட்டின் அவர்களை வந்து இப்போ கேட்டாங்க ரீசெண்டாக, இவர் இந்த வருஷத்தோடைய மார்ச் மாதம்னு நினைக்கிறேன். அப்போ இவர் அயட்டோல்லா அலி கமேனி இருக்கார்ல, அவர் வந்து கொல்லப்பட்ட பிறகு கேட்கும் போது, நீங்கள் ஏன் வந்து ஈரானுக்கு வந்து நீங்கள் ஏன் இன்னும் அந்த அதிநவீன இந்த வான் பாதுகாப்பு அந்த சிஸ்டத்தை நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு கேட்கும்போது, அவங்க கேட்டால் தான் நாங்கள் கொடுக்க முடியும், அந்த நாட்டோடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுவதற்கு ரஷ்யா ஒன்றும் மேற்கத்திய நாடுகள் போல் அல்ல, அதனால் அவங்க கேட்டால் நாங்கள் கொடுக்க தயாராகிறோம். ஸோ அதனால் அவங்களாம் பார்த்து திருந்தி ஓகே இதுக்கு மேலே இது ஃபெயில் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க 2 பேருக்கு டீல் இருக்குது, சைனாவுக்கும் ஈரானுக்கும் டீல் இருக்குது, 25 வருஷத்துக்கு ஆயில் உனக்கு, மற்ற சிஸ்டம்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு டீல் போயிட்டுருக்கு. உன் நாடு முதல்ல இருக்கணும்ல, நீ ஆயிலை விற்று பணத்தை வாங்கி உன் நாட்டை மாடர்னைஸ் பண்ணணுன்னாலும் உன் நாடு முதல்ல இருக்கணும். அதுக்கு ஒரு நவீனமாக இருக்குதோ இல்லையோ, நான் சொல்கிறது, நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி, நவீனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் வேணும். அதுதான் ஒரு விமானத்தை உள்நாட்டுக்குள்ளே வந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே உள்ளே பறக்குது, பாம்பு போட்டு டாட்டா காமிச்சிட்டு போகுது அப்படின்னா அப்போ அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் ஃபெயிலியர். இது வந்து 3 தடவை 4 தடவை நடந்துருச்சு. இதுக்கு மேலேயே அவங்க ஈரான் வந்து மாற்றாமல் அதே தான் வச்சுருப்பாங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்காங்க. சரி, இது வந்து டிஃபென்ஸுக்குள்ள மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ஈரான் இருக்கக்கூடிய அந்த இது அவங்களுடைய ஏவுகணைகள் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குது? ஏன்னா ஒமான்ல வந்து போட்டிருக்காங்க, இந்த பக்கம் எல்லா, அதாவது ஈரான் வந்து தன்னுடைய ஏவுகணையும் தன்னுடைய ட்ரோன் அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 80% அது இன்டாக்டாக இருக்குன்னு அமெரிக்காவும் ஒத்துக்குது, ஈரானும் சொல்கிறாங்க. அந்த வீடியோலாம் நம்மளால் வந்து இந்த டெலிகிராம் சேனல்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் செய்தி ஊடகங்கள் எல்லாமே மேற்கு உலகத்துக்கு எழுதி கொடுத்து விட்டு வரும், நம்ம அடிமை சாசனம். அதனால் எந்த ஒரு நியூஸையுமே மேற்கு உலகம் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம்தான் நம்ம செய்தி ஊடகங்களில் போடுவாங்களே தவிர மற்ற நாடுகள் சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இவன் நல்லவன் சொன்னால் நல்லவன் எழுதுவாங்க, இவன் கெட்டவன் சொன்னால் கெட்டவன் எழுதுவாங்க, அப்படி தான். ஸோ அதனால் நம்ம அதையே எடுத்து பார்க்காம நம்ம இந்த சைடில் போய் பார்த்திங்கன்னா நிறைய ஏவுகணைகளும் பேலஸ்டிக் மிசைல்ஸ் 80% அவங்களுக்கு இன்னும் இன்டாக்டாக தான் வச்சுருக்காங்க. சேவிங் எவ்ரி திங் இஸ் லூசிங் எவ்ரி திங். அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்னால், ஹோல் கண்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா சின்ன நாடு அப்படின்னும் போது உங்களால் எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னோட டார்கெட்டுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, யார்? ஈரான். ஸோ அங்கே கதை ஈக்குவேஷனே வேறு மாதிரி ஆகும். அதனால் இதை வந்து அமெரிக்கா வந்து அட்லீஸ்ட் பை நோ, போன நூற்றாண்டில் யூதர்களில் நிறைய பேரை கொண்டாச்சு, அவன் ஏதோ பஞ்சம் பொழைச்சி ஏதோ பொழைச்சின்னு இருக்கான், இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்கான், எல்லா ஊரில் இருக்கான்னா, ஸோ அதையாவது விட்டு வைங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ காலகாலமாக இருக்கக்கூடிய தகராறா, இல்லை இந்த கிறித்துவத்திற்கும் யூதர்களுக்கும் இருக்கக்கூடிய தகராறா? அது ஏன்னா யூதர்களுக்கு வந்து அரபு பிரதேசத்தில் தான் இப்போ யூதர்கள் இருக்காங்க, அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் தான் இஸ்ரேல் இருக்குது. ஸோ அவங்க அட்லீஸ்ட் வந்து கோடிக்கணக்கில் சாவலை, லட்சக்கணக்கில் சாவலை. ஆனால் லட்சக்கணக்கில் போன நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களால் கொல்லப்பட்டார்கள் யூதர்கள். அதான் உண்மை. ஜெர்மனியில், ஆஸ்திரியாவில், ஹங்கேரியில் அந்த இடத்துலலாம் யார் கொன்னா? நீங்கள் வந்து மத ரீதியாக போனீங்கன்னா அதை நம்ம மத ரீதியாக எடுத்துப்போம். நீங்கள் மத ரீதியாக தான் பார்க்கணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய கிளாசிஃபைட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி மறைப்பதுக்கு நிறைய இருந்தது, எல்லாம் இருக்கிறதே தக்க வச்சுக்கோன்னு சொல்கிறீங்க. யார்? இல்லை யூதர்கள் அட்லீஸ்ட் இல்லை, யூதர்களை திரும்ப யார் கொண்டு போய் முன்னாடி நிற்க வைக்கிறா? அமெரிக்கா தான் நிற்க வைக்கிறான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ரொட்டஸ்டன்ஸ் தான் இருக்கணும்னு சொல்கிறான். இந்தியர்கள் பார்த்தீங்களா இல்லையா? வீடியோவில் நிறைய வருது பாருங்கள்.
ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நின்றுருக்காங்க, நீ உன் நாட்டுக்கு போடான்னு சொல்கிறான், சுட்டு கொள்றாங்களா? சுட்டு கொள்கிறான். ஒருத்தன் வந்து டெலிவரி பண்ண போனவனை சுட்டு கொண்டுட்டான், கொடியை கீழ்ச்சி காமிக்கிறான். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, தோலும் மதமும் முக்கியம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ யூதர்கள் என்னதான் லாபியில் பெரிய ஆளாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து ஜுடியோ கிறிஸ்டியன் அப்படின்ற வார்த்தையை இனிமேல் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன் ஜைனிசம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. அப்போ ஜூயிஷ் ஜைனிசம் என்ன ஆகும், ஜூஸ்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியை தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அதாவது யூதர்கள் வந்து உண்மையிலே சொல்ல போனால் யூதர்களுக்கும் அரபு அந்த பிரதேசத்துலேயும் ஒழிஞ்சு போதனாலும் விட்டு வச்சுருக்காங்க. கிறிஸ்துவர்கள் யூதர்களுக்கு செய்ததை இஸ்லாமியர்கள் செய்யவில்லைன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். இங்கேருந்து போனாங்க எல்லா இடத்துலையும், திரும்ப இங்கே வந்து இருக்கான், இங்கே ஓகேன்னு தான் இருக்கான். அட்லீஸ்ட்டு நீ திரும்ப போடான்னு தான் சொல்கிறேன் தவிர மொத்தமாக போட்டு கண்டினியூஸாக எரிக்கலை, கேஸ் சேம்பரில் போடல, இதெல்லாம் செய்யலை. நீங்கள் ஒன்று மாத்திரம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உக்ரைன் போர் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துங்க, ஒரு ஐநா பொது சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. யார் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கொண்டு வருது. என்னென்னா நாஜிசம் திரும்ப உலகத்தில் வரக்கூடாது, நாஜிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் ஒத்துப்பேன். ஏன்னா அதாவது பிறப்பின் அடிப்படையால் ஒருத்தன் கெட்டவன் நல்லவன்றது முடிவு பண்ண முடியாது. அது வந்து அது வந்து ஒரு பெரிய பாவமும் அது தப்பு அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா நாசிசம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் பிறப்பால் இந்த இனத்திலேயோ இந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் அவனை இருக்க விடக்கூடாதுன்றது சொல்கிறது தான் அந்த நாசிசம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் திரும்ப தோன்றக்கூடாது, நியோ நாசிசம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க ஐநா பொது சபையில். யாருன்னு ரஷ்யா. அதை பல்வேறு நாடுகள், எல்லா நாடும் ஒத்துக்குது. உக்ரைன் ஒத்துக்கல, அமெரிக்கா ஒத்துக்கல. இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ நாசிசம்க்கு இன்றைக்கும் கூட இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ இப்போ நீ அடுத்த கேள்வி நீங்கள் வரும், என்ன அது இஸ்ரேலில் நடக்குது, நீ ஏன் நாசிசம் போகிறேன்னா, நாசிசம்னால தான் இஸ்ரேலே இங்கே வந்தது. இல்லைனா அவன் அங்கே யூரோப்பில் ஒழுங்காக தான் இருந்திருப்பான். நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீ உண்மையிலே எல்லாரையும் அதாவது என்ன சொல்கிறது, சகிப்புத்தன்மையை உலகத்திற்கு பறைசாற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு, இந்தியாவோ இல்லை மற்ற நாடுகளோ கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, சரி அந்த ஹோலோகாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு, ஹிட்லர் கொல்லப்பட்டு விட்டான், நாசிசம் அழிந்து விட்டது. அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்த யூதர்கள் எங்கே இருக்க வேண்டும்? அவன் அங்கே தானே பிறந்தான், அங்கே தானே வந்தான். நீங்கள் சொல்கிறபடி கான்செப்ட் வச்சு பார்த்தா காலங்காலமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான்னா அங்கே தான் இருந்தான். ஸோ அப்போ அவன் அங்கேயே இருக்கட்டும், அவன் இஸ்ரேல் நாடு போயிட்டு வரட்டும், ஓகேன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற மொத்த பேரையும் கொண்டு போய் ஒரு கப்பலில் போட்டு ஒவ்வொரு நாடாக எடுத்துகிட்டு போனாங்க. அமெரிக்கா ஒத்துக்கவில்லை யூதர்களை, அமெரிக்கா ஒத்துக்கல. கப்பலை கொண்டு போய் வெளில நிற்க வச்சு, இந்த கப்பலில் யூதர்கள் இருக்காங்க, இவங்க வந்து விட்டா செத்து போயிடுவாங்க, இவங்களை உங்கள் நாட்டில் சேர்த்துக்குங்க அப்படின்னும் போது முடியாதுன்னு சொன்னாங்க அமெரிக்கா. இன்னும் அதனால் அமெரிக்கா வந்து யூதர்கள்னால் முதல்ல போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. அதில் பணம் வருதுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்களோட ஐடியல்ஸு அதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அமெரிக்கா WASP அது மாத்திரம் தான் இருக்கணும்னு நினைக்கிற அமெரிக்கா, ட்ரம்ப் அவர்கள் இதை தான் முன்னிறுத்துவார். ஒயிட்டு ஆங்கிலோ சாக்சன் ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ்க்கு மாத்திரம்தான் அமெரிக்காவில் இந்த அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் நடுவில் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களையும் சைனீஸ்களையும் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸையும் லாட்டின் அமெரிக்கன்ஸையும் எவ்வளோ பேருக்கு எடுத்து எவ்வளோ அவங்களெல்லாம் அவமானப்படுத்தி அவர்களை நாடு கடத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ 1935 1945 ஜெர்மனியில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ யூதர்களுக்கு அதையெல்லாம் மற்றவர்களுக்கு அமெரிக்கா செய்ய தயாராகிவிட்டது. அதற்கு இந்த இஸ்ரேலை திரும்ப தூண்டி விட்டு இங்கேயும் கொஞ்சம் வாங்கடான்னு சொல்கிறாங்க. அப்படிதான் இறுதி இந்தியா தரப்புல இருந்து உடனே வந்து ஈரான்ல இருந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்குல்ல இஸ்ரேல் மேலே, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நியூஸில் எதுவுமே வெளில பெருசாக வரதில்லை. ஆனால் எந்த அளவுக்கு சார் இந்த பதில் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? ஒரு சில நியூஸில் எல்லா அதாவது ஏர் பேஸ் தாக்குதல் இருக்குது. ஆல்ரெடி டிமோனா பிளான்ட் மேலேயே தாக்குதல் பண்ணதா சொல்கிறாங்க.
அதாவது இங்கே கிரானா ஹில்ஸில் எப்படி தாக்குதல் பண்ணாங்களோ அதே மாதிரி கிரானா ஹில்ஸ்ன்றது பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஆர்சனல், அது வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது சர்வதேச அணு ஆராய்ச்சி அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குல்ல IAEA, அதுக்கு தெரியாமல் அந்த இடத்துல போய் பதுக்கி வைத்திருந்த அந்த இடத்துல ஃபுல்லாக குக் பண்ணிட்டாங்க, அந்த யுரேனியம் இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி டிமோனா பிளான்ட்ன்றது வந்து இஸ்ரேலுடைய அணு ஆராய்ச்சி ப்ளஸ் அணு உலைகள், அது அணுவுடைய அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, வார்ஹெட்ஸ் எல்லாம் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சு அது மேலே தாக்குதல் முன்னாடி நடந்த இதுலேயே தாக்குதல் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு நடந்த இன்னைக்கு காலையில் நடந்தது இல்லையா. ஸோ இது நடந்ததுலேயுமே நிறைய ஏர்பேஸ் மீது தாக்குதல் நடந்தது, டெல்லவீவ் நகரம் மீது தாக்குதல் பட்டிருக்கு. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த நாடு வந்து எல்லாத்துக்கும் தயாரான ஒரு நாடு. அதாவது எல்லா வீட்டுக்குள்ளேயும் முதல்ல வீடு கட்டுறானோ இல்லையோ கீழே வந்து பங்கர் கட்டிட்டு தான் வீடு கட்டுவோம். ஸோ அதனால் ஆனால் எவ்வளோ அந்த பங்கர் தாங்கும், எவ்வளோ நாள் நீங்கள் பங்கருக்குள்ளே இருக்க முடியும், எவ்வளோ நாள் நீங்கள் வந்து பதுங்கி இருப்பீங்க, எவ்வளோ நாள் நீங்கள் சர்வைவ் ஆவீங்க, எப்போ நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்றது. வாழ்க்கை வாழணும் முதல்ல. நீங்கள் வந்து சர்வைவாலே நீங்கள் 1949 இன்னி வரைக்கும் நான் சர்வைவல்லே இருப்பேன் அப்படின்னா ஸோ அது கஷ்டம். அதனால் இந்த போரை அமெரிக்கா வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு நீ செஞ்சதெல்லாம் போதுண்டாப்பா அப்படின்னு சாமின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கும் சரி லெபனானுக்கும் சரி ஈரானுக்கும் சரி போதும் இதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான நேரம் நெருங்குகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ஜெயின் சார்.